நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா? அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது பிரிவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி இந்த மார்ச் மாதத்தில் இருந்தே, எப்போ மார்ச் மாதம் 17ஆம் தேதி இந்த சனி பெயர்ச்சி நடந்ததோ, மீனத்துக்கு எப்போ சனி பகவான் வாக்கியப்படி மீனத்துக்கு சனி பகவான் போனாரோ அன்று முதல் எப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதோ அன்றைய தேதி முன்னிட்டு இன்றைய நாள் வரை வளர்ச்சி, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே டக்குன்னு நடக்குது சாமி. எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது. யாருக்கு? முயற்சியே செய்யாதவர்கள். வந்தா வருது, வராட்டி போகுது, நமக்குன்னு இருந்தால் வரும் அப்படின்னு அலட்சியமாக இருந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் சாமி கொண்டு வந்து கொடுத்துட்டார். நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம். ஃபிலாசபி பேசக்கூடியவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த சனி என்ன பண்ணாருங்க, டக்குன்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டார். அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி 3 மாதங்கள் அல்லது 4 மாதம் ஆகுது. மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு சூப்பரான நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நடந்த சனி பெயர்ச்சி, மீனத்துக்கு வந்த சனி பெயர்ச்சி, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யாருக்கு அதிர்ஷ்டமும் இல்லையோ இந்த சனி உங்களுக்கு நன்மையை செய்கிறார். நம்ம சனினா வெறும் கெட்டவர், அப்புறம் பாதகத்தை செய்யக்கூடியவர், கெடுத்துடக்கூடியவர், தலைகீழ மாற்றக்கூடியவர், இதெல்லாம் தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எழுதி வைத்து கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், எனி ஜாப் ஆர் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு, உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கடகராசி அன்பர்களே, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடகராசிக்கு யோக சனியாக மாறிவிட்டார். யாரெல்லாம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க, நீண்ட நாளாக போராடக்கூடியவங்க, ஒரு சப்ஜெக்டில் அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், அல்லது இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போயிட்டு அங்கே போய் கஷ்டப்படக்கூடியவங்களா, அங்கேயே இருந்திருக்கலாம் சாமி, தெரியாமல் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ ஜாப் ரிலேட்டடால் வரக்கூடிய நிம்மதியின்மை, அப்போ வேலை வாய்ப்புகளில் கஷ்டப்படக்கூடியவங்க, ஜாப் ரிலேட்டடாக கஷ்டப்படக்கூடியவங்க, மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்க, மெயினாக பிஸ்னஸ் தொழில் வளர்ச்சிக்காக கஷ்டப்படக்கூடியவங்க, பிஸ்னஸில் கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம். ஸோ பிஸ்னஸுக்காக கஷ்டப்படக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனாக்கா மெயினாக வருமான தடைகள், அதில் சிரமப்படக்கூடியவங்க, அதே போல் மாணவ செல்வங்கள் எக்ஸாம் பரீட்சைக்கெலாம் ரெடியாகி 2-3 பரீட்சை எழுதி மிஸ் பண்ணக்கூடியவங்க, பரீட்சையில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடியவங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லலாம். இந்த மெயினாக அந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதால பிரபலங்கள், செலிபிரிட்டிஸ், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறை அல்லது அரசியலாக இருக்கலாம், அதே போல் இந்த சனி அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப், அதே போல் ப்ரைவேட்டில் ஒரு முதல்நிலையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல் டெய்லி மார்க்கெட்ஸ், கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷோரூம்ஸு, இதெல்லாம் டெய்லி ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் செக்டர்ஸ், இன்சூரன்ஸு போச்சுனாக்கா எஸ்ஐபி போன்ற இது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, பேங்க் செக்டர்ஸு. ஸோ கடகராசி அன்பர்களே,
சனி பகவான் உங்களுக்கு யோக சனியாக மாறி இருக்கிறார். வெளியில் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஆனால் இதுதான் உண்மை. இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். சனியால் ஒருத்தர் முன்னுக்கு வந்தாங்கன்னா அது கடகராசி தான். அப்போ இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய இப்போ உங்கள் ராசியில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்க. சார் ஒரு குரு சுக்கிரன் சேர்ந்தால் அது ஒரு மகாலட்சுமி யோகம். ஸோ கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லலாம், திடீர் பண வரவு இருக்கும்னு சொல்லலாம், நல்ல வளர்ச்சி இருக்கும்னு சொல்லலாம், டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக கடன் சுமைகள் குறையும், கடனை பற்றின கவலைகள் நீங்கும், கடன் பற்றின பயம் குறையும். ஸோ நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்போது கல்வி, பரீட்சைகளில் வெற்றி, கல்வியில் மேன்மை, வேலை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், நிறைய இடமாற்றங்கள், உங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு. மெயினாக அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது மனக்குழப்பம், டிப்ரெஷன், அல்லது மனசில் ஏதேனும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு பயம் இருக்குமே, ஆனால் அதில் ஒரு தெளிவு, நல்ல முடிவு ஏற்படுதல். இது போன்ற பல நன்மைகள் கடகராசிக்கு நடக்க போது. வருமானம் கூட போகுது, வருமானம் இருக்க போகுது. அப்போது இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கன்சல்டிங், ஒரு அட்வைஸ், ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இந்த கிரக அமைப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கடகராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா, சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் இந்த நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும்.
எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்களை வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.